திரு அக்னீஸ்வர், பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய திரு அன்வர் ராஜா அதிமுகவுக்கு வெளியே இல்லை. இப்போ அதிமுகவுக்குள்ளே தான் இருக்காரு. இபிஎஸ் ஆதரவாளராகவும் இருக்கிறாரு. என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு ரொம்ப கவனமாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அவர் பேசியிருக்கிறார். ஆனாலும் அதிமுக பாஜக கூட்டணியை வச்சுக்கிட்டாங்க. அப்போ கூட்டணி வேணும். அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணுமா? அதுக்கு விருப்பம் இருக்கா? அதுக்கும் விருப்பம் இருக்கு. ஆனால் பாஜக மட்டும் காலூன்றக்கூடாது. எங்களுக்கு மட்டும் லாபம் இருக்கணும், அதில் பாஜகவுக்கு எந்த விதமான லாபமும் இருக்காது அப்படின்னு ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் எங்கேயாவது இருக்க முடியுமா? தேர்தல் கூட்டணியில் கூட வின்வின் மெத்தட் தானே ஒரு கூட்டணிங்கிறது. நீங்கள் கார்த்திகேயன் சார், நீங்கள் சொன்னது வின்வின் மெத்தடு தான். ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளை திரும்ப மாற்றி பேச முடியுமா? அது ஒரு ஒப்பந்தமா? தமிழ்நாட்டில் இப்போது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய வாசகம் என்ன? எதிர்க்கட்சி தலைவர் இல்லை, தாவேகாவினுடைய தலைவர் விஜயா இருக்கட்டும், அது மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானா இருக்கட்டும், இவங்களுடைய நோக்கம்ல என்ன? திமுக ஆட்சி பொறுப்புலேருந்து அகற்றணும், அவ்வளோதான். அந்த நோக்கம்தான். அப்போ அந்த நோக்கத்தில் ஒற்றை குறிக்கோளில் தெளிவாக இருக்கிறவங்கலாம் இப்போ நாம் தமிழர் கட்சி திமுக ஆட்சி விட்டு அகற்ற முடியுமா? தாவேகா விஜய் அண்ணன் பேசுகிற போது சொன்னாங்க, திமுக அதிமுக வாக்குகள் இவங்க 2 பேர்த்துக்கு ஓட்டு போடாதவங்க இருப்பாங்கல்ல, அதில் 15% பேர் திரு விஜய் அவர்கள் பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அண்ணன் கேசிபி அவர்கள் சொன்னாங்க. அப்போ 15% பேர் திமுக அதிமுகவுக்கு எதிராக நடக்கக்கூடிய இயக்கம் தானே நாம் தமிழர் கட்சி. அதுல 8.2% வாக்குகள் வாங்கியிருக்காங்கல்ல. அப்ப அந்த 15%த்துல 8.2% கழிச்சிட்டு சொல்றாரா? இல்ல சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்டது 8.2 தனி, அது இல்லாம 15% இவர் எடுப்பாருன்றாரா? என்ன கருத்து? அப்ப இங்க எல்லா நோக்கமே தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியாது அப்படின்றது முன்னாள் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய விசுவாசியாக இருக்கக்கூடிய திரு அன்வர் ராஜா அவர்கள் என்னுடைய கருத்து, நான் களத்தில் பார்த்தேன், மக்கள் சொல்லுகிறார்கள், ஆனாலும் என் கருத்து இதுதான் அப்படின்றத வெளிப்படையா சொல்லியிருக்கிறார். என்ன நோக்கம், பிரதான நோக்கம் பாஜகவுக்கு என்ன? எதுக்கு உங்களோட கூட்டணி வைக்கணும்? கடந்த முறை ஏன் நாங்க 99 சீட்ல போட்டி போடுவோம்னு ஆரம்பிச்சாங்க பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற மூத்த தலைவர்கள். அப்புறம் எண்ணிக்கை குறைஞ்சு 20 வரைக்கும் நினைச்சு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க பெற்றாங்க. இந்த முறை நயினார் 4ங்கிறது 40 ஆகும்னு அவர் பேசுறாரு. ஒரு கட்சி, தேசிய கட்சி, ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் காலூன்றலாம் ஒண்ணுமே இல்லை, இபிஎஸ் முதல்வராக்கி அதிமுக ஆட்சி அப்படின்றத மட்டும் அழகு பார்க்கறதுக்காக அந்த கட்சி உங்களோட கூட்டணி வச்சிருக்கோம். அது எப்படி அந்த கட்சியோட விருப்பமா இருக்க முடியும்? சரி, ஏற்கனவே நீங்க அதைத்தானே சொன்னீங்க. அப்படின்னா 2024 நீங்க தனிச்சு நின்றா 11.4% வாக்குகள் எடுத்தீங்க. பிஜேபியா? ஆமா, கட்சியா? நான் பிஜேபி கட்சியை தான் சொல்றேன். என்டிஏவா 18% அவங்க சொல்றாங்க. என்டிஏ விட்டுருங்க சார், அதை நான் இங்க குழப்ப வேணாம். மக்கள் தெளிவா புரிஞ்சு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா மட்டும் எடுத்த வாக்குகள் 11%. அந்த 11%த்துல எத்தனை கட்சிகள் பாஜகவுடன் அந்த பாஜக சின்னத்தில் நின்ற கட்சிகள் எத்தனை? 3 கட்சிகள். அவர்கள் வாங்கிய வாக்குகள் எவ்வளவு? ஏறத்தாழ 9.5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வாக்குகள். அப்ப அந்த 3% நீங்க குறைச்சிட்டு பார்த்தால், இல்ல இந்த எல்லா கணக்கையும் அமித்ஷா போட்டு பார்த்துட்டு தான் கடந்த முறை நாளிதழுக்கு பேட்டி கொடுக்கும் போது சொல்லிட்டாரு, நாங்க நிரூபிச்சிட்டோம் 2024 நாடாளுமன்ற தேர்தல்ன்ற பதிலா சொல்லிட்டாரு. எப்படி என்ன நிரூபிச்சிட்டாங்க? கட்சியாவும் நாங்க நிரூபிச்சிட்டோம், என்டிஏ கூட்டணியாகவும் நாங்கள் நிரூபிச்சிட்டோம், எங்களுடைய வாக்கு சதவீதத்தை நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு தான் நாங்கள் இப்போ கூட்டணிக்கு வந்திருக்கிறோங்கிறத அவர் சொல்லிட்டார். அப்போ அவங்க தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதனால தான் கூட்டணி அமைச்ச அந்த நொடியே திரு இபிஎஸ்க்கும் திரு அமித்ஷாவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த ஒரு சில நொடிகள்லேயே அவர் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு ட்வீட் பண்ணுறார். டெல்லியில் நடந்த பிறகு, இங்கே ஐடிசிலையும் முடிஞ்ச பிறகு அவங்ககிட்டேருந்து வந்த அதிகாரப்பூர்வமான தகவலும் என்டிஏ ஆட்சி. அது சரியா? சரியா தப்பான்னு இல்ல, காலூன்ற முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அதிமுக தலைவர்கள், அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லாம எப்படி இருக்கு? பாஜகவுக்கு அதான பிரதான நோக்கம். கரெக்ட் சார். இப்பதான் கட்சி ஆரம்பிச்ச நடிகர் தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள்
நான் பாரதிய ஜனதாவோடும் திமுகவுடன் கூட்டணி சேரவே மாட்டோம்னு ஒற்றை நிலைப்பாட்டில் எடுக்கிற போது இந்தியா முழுவதும் பலமான ஒரு இயக்கம் பல்வேறு மாநிலங்களில் 19 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியது. நீங்கள் இது நாங்கள் பாராளுமன்றத்தில் நாங்கள் நிரூபிச்சிட்டோம்னு சொன்னால் நீங்கள் தனிச்சே நின்றுக்கலாமே, ஏன்? ஆக இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது அண்ணன் சொல்லுகிற போது சொல்றாரு, சார் இந்த கூட்டணி இதெல்லாம் தலைவர்கள் முடிவெடுத்துக்கிடுவாங்க. நம்ம அப்போ நீங்க அந்த 9.5 லட்சம் வாக்குகளை நீங்க கழிச்சீங்கன்னா 3% கழிச்சிடணும். 10 லட்சம் வாக்குகள்னா எவ்வளவு? 3% கழிச்சிட்டீங்கன்னா 11%, 3% கழித்தால் இப்ப நீங்களும் நாம் தமிழர் கட்சியும் வாங்கிய வாக்குகள் அதுதானே. சரி, இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இடைவெளி அதிகமாகி எலெக்ஷனுக்கு முன்பாக எப்படியாவது பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறி விடாதா அப்படிங்கறத அதிமுக சார் அது அப்படிலாம் நம்ம இது பண்ண வேண்டாம் சார். அப்படிலாம் இல்ல, தாவேகா எப்படியாவது உள்ள வந்துராதா அப்படிங்கறதா எண்ணமா இருக்கா? எனக்கெல்லாம் சில வருத்தங்கள் உண்டு. ஏன்னா இந்த தமிழ் ஆசிரியர்கள்லாம் கணக்குல ஒரு சின்ன தப்பு இருந்தா கூட 99 100 ஆக்கிடுவாங்க. ஆனா தமிழாசிரியர்கள் மட்டும் அதை என்ன இவனுக்கு தமிழுக்கு 100க்கு 100 போட்டா என்ன ஆயிர போகுது, போட்டு விட வேண்டியது. இதுல என்ன இருக்குது? அவன் 99 எடுத்த ஒரு தமிழ் பற்றாளன் ஏன் 100 மார்க் வாங்க மாட்டார்கள்? அதனாலதான் இங்க பேசக்கூடிய அது மாதிரி தான் தாவேகாவினுடைய தலைவர் கொஞ்சம் இப்ப பாக்குறாரு என்ன முடிவு, என்ன நடக்கும். நம்மள என் பக்கம் என்னை முதலமைச்சராக்குங்கள் அப்படின்னு சொன்னா அண்ணன் பேசுகிற போது சொல்றாரு தன்னம்பிக்கை இல்லாதவர் அப்படிங்கிறார். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர் தன்னம்பிக்கை இல்ல, திரு ஸ்டாலின் மு.க. ஸ்டாலின் அவர்களை போல மாண்புமிகு முதலமைச்சரை போல என்னுடைய ஆட்சியில் இப்படி எல்லாம் நடந்து இல்ல. புதிதாக கட்சி தொடங்கிய திரு விஜயே நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லும் போது ஏன் இபிஎஸ் சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன முதலமைச்சர் ஆக்குவதற்காக நீங்க கூட்டணி அமைக்கணும், வாங்க நான் நல்லாட்சி தருவேன், கடந்த காலத்துல நான் தந்திருக்கேன், ஏன் பேசி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண மாட்டேன்றாரு? அந்த நரேட்டிவ் செட் பண்றதெல்லாம் பிரசாந்த் கிஷோருடைய வேலை சார், நம்ம வேலை அது கிடையாது சார். அவர் காசுக்காக எந்த கட்சியும் சேப்பாரு, சேத்த கட்சியை 10 நூறுக்குவாரு, அது வேற, அது நம்ம வேலை கிடையாது. ஆனால் தமிழ்நாடு சார் அவரே ஜெயிக்காதவர் பேச்ச கேட்டா என்ன சார் நாடு இந்த நாடு. ஆகவே இருக்கட்டும், கிஷோர் பேச்ச கேட்க வேணாம், நரேட்டிவ் செட் பண்ணணும்ன்றது பொதுவான கோரிக்கை. அப்படி ஒருவேளை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஏங்க 50 வருஷம் 1974 வந்தவர், கிளைக்கழக செயலராக வந்தவர், இன்னைக்கு பொதுச் செயலர் ஆயிட்டாரு, முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு, இவர் போய் விஜய்கிட்ட கெஞ்சுறாரு, இப்படித்தானே சொல்லுவீங்க? ஆக எந்த அடி எடுத்து வைத்தாலும் அதற்கு ஒரு அடி கொடுப்பதுதான் நம்மளுடைய நெரேட்டிவா இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆகையினால நாம பேசுறதுனாலலாம் திரு அமித்ஷா அவர்கள் கருத்தை மாற்றிக் கொள்வாரா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்தை மாற்றிக் கொள்வாரா, அது மாதிரி திரு விஜய் அவர்கள் நாளைக்கே முடிவெடுத்துருவாரா, அதெல்லாம் தெரியாது. இல்ல, அந்த காம்ப்ரமைஸ் நடந்தாதானே சார் விஜய் அகாமடேட் பண்ண முடியும். அது தேர்தல் நாளைக்கே வரப்போகுது. முதலமைச்சர் தேர்தல் அறிவிச்சாச்சா? அறிவிக்கல. இல்ல, முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் சொல்லிட்டார், விஜயும் சொல்லிட்டாரு, இபிஎஸும் சொல்லிட்டாருல. இப்ப எலெக்ஷன் அறிவிக்காம தானே 2 பேரும் சொன்னாங்க, அறிவிச்ச பிறகு சொன்னாங்களா? இல்ல இப்பயே சொல்லிட்டாங்க, 1 வருஷம் இருக்கு சொல்லிட்டாங்க, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு இபிஎஸும் சொல்லிட்டாரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு விஜயும் சொல்லிட்டாரு. எலெக்ஷன் எல்லாம் ஒன்னும் அறிவிக்கல. அப்போ அவங்களுக்கு 2 பேருக்கு நோக்கம் இருக்கு. இப்ப இதுல யார் காம்ப்ரமைஸ்க்கு வர போறா? முதலமைச்சர் வேட்பாளர் நான் இல்ல அப்படின்னு இபிஎஸ் சொல்லி தாவேகாவோட அகாமடேட் ஆக போறாரா, இல்ல விஜய் சொல்லி அங்கிருந்து இங்க வர போறாரா? ரெண்டுமே நடக்குமா? ரெண்டும் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? எந்த கட்சி ஆண்ட கட்சியோ, எந்த கட்சி 35% வாக்கு சதவீதத்தை இன்னைக்கு மக்கள்கிட்ட இழக்காம இருக்குதோ அந்த கட்சியை நோக்கித்தான் வாக்கு சதவீதமே இன்னும் நிரூபிக்கப்படாதவங்க போகணுமா? விஜய் விட்டு கொடுக்கணுங்கிறத சுத்தி வளைச்சு சொல்றீங்க, மக்கள் தான் தெரியணும். ஓகே, இதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா? அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நாங்க தான் பெரிய கட்சி, எங்க தலைமையிலான கூட்டணி. கேசிபிக்குமான பதில் தான் அது. முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தான், அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். விஜயும் அதை தான் ஏத்துக்கணும், வரணும்னா இருக்கிற பாஜகவும் அதை தான் ஏத்துக்கணும். அதிமுகவின் பொதுச் செயலாளர் இங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டி, பல கட்சிகளை நான் சொல்லலாம், எடுபடாது. சரி, பிஜேபி எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்ன்றதை பிஜேபி ஏத்துக்கிட்டாங்க. அதிமுகவிலிருந்து ஒருவர் தான் சொல்லி முதலமைச்சர் இல்ல, எடப்பாடி பழனிசாமி தான்றத ஆரம்பத்துல அமித்ஷா அந்த ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னார், அவர் ஏத்துக்கிட்டாரு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் ஒருவேளை வேற ஏதாவது சிக்கல் வந்ததுன்னா கட்சியை 2ஆ 3ஆ உடைச்சு வேற தலைவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக மாற்றக்கூடிய வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி கட்டாயம் செய்யும். எல்லா இடங்களிலும் விஜய் ஏடிஎம்கேவோட கூட்டணி போகணும், அவர் இன்னும் டோர்ஸ் ஓப்பனா தான் வச்சிருக்காரு, கூட்டணி போகணும்னு முடிவு பண்ணாலுமே
அந்த முதலமைச்சர் பொறுப்புன்றது அதிமுக தான் ரீடைன் பண்ணும். அதிமுக அதை விட்டு கொடுக்கறதுக்கான தேவையில்லை. ஆனால் விஜயனுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் முதலமைச்சர் ஆகணும்ன்றது அவர் தொண்டர்களினுடைய எண்ணம். அப்ப அத அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணா மட்டும்தான் விஜய்க்கு பவர்ல ஷேர் கிடைக்கும். பவர்ல ஷேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய லாபமாக இருக்காது. இந்த ஒரு தேர்தலுக்கு விஜய்க்கு இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை கூட்டணின்னு அவர் முடிவு பண்ணிட்டா இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு தாவேகாவினுடைய நிலை ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ட்டியை வந்து ரன் பண்றது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கிறதா சரியா? ஆமா, சஸ்டெயின் பண்றது ஒரு பெரிய சிக்கலா இருக்கும். ஓகே. ஏன்னா அதிமுகவோட சேர விடாம பாத்துக்கிறது சில கட்சிகளுடைய நோக்கமாவும் இருக்கலாம். அதையும் சொல்லிடுறான். அவர் சில கட்சிகள் தான் சொன்னாரு. அதனால நம்ம விஜயகாந்த் எப்படி எதிர்க்கட்சி தலைவரானார்? அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார், அதனால் எதிர்க்கட்சி தலைவரானார். அது ஃபேக்ட் இல்லையா? கொஞ்சம் முரண்டு பிடிக்காம இருந்தால் அவர்தான் இன்னைக்கு முதலமைச்சராக கூட வரலாம். விஜய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வந்தார்னா அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அது பாதிப்புக்கு உள்ளாகுங்கிறது ஃபேக்ட் இல்லையா? ஒரு விருத்தாச்சல தனி மனித நடிகராக இருந்தார், நல்ல மனிதர், தூய உள்ளமடைந்தவர். எதிர்க்கட்சி அதிமுக கூட்டணி வச்சதனால தான் பலர் கழுவி பாலில் வளாதா என்று மூத்த தலைவர் கலைஞரே எதிர்பார்த்தார். 45 தொகுதியில திமுக வீக்கா இருந்துச்சு. விஜயகாந்த் மேல இவ்வளவு கரிசனம் அதிமுக அப்ப கட்சியை உடைக்காம வச்சிருக்கலாம்ல. இதே திமுகவோட போயிருந்தால் அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆயிருக்க முடியுமா? விஜயகாந்த் மேல இவ்வளவு கரிசனம் அதிமுக இருந்தா அவர் கட்சியை உடைக்காம வச்சிருந்திருக்கலாமே. யார் உடைச்சா? அப்படி பார்த்தா பாமக உடைக்காம இப்ப திமுக இருக்குதா? இல்ல ஆளுங்கட்சியா இருக்கும் போது சில வேலை நடக்கும். இல்ல உங்களுடைய சரிவு இன்று முதல் தொடங்கும்னு சட்டமன்றத்துல ஜெயலலிதா அவ்வளவு சத்தமா விஜயகாந்துக்கு எதிராக பேசுனது இன்னைக்கு யாருமே அறிந்திருக்க மாட்டாங்க. அது அம்மையார் ஜெயலலிதா மன்னிப்பு கேட்டதும் அதற்காகத்தான். அரசியல் அனுபவம் இல்லாதவரோடு இருந்ததும் தவறுதான்னு சட்டமன்றத்தில் பதிவே இருக்கு.